மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் உட்பட 5 சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சோதனை பணிகளில் ஈடுபட்டிருந்த தேவேந்திரமுனை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். இதன்போது அதிலிருந்து 3 கோடியே 28,40,000 ரூபாய் பணத்தையும் 150 கிராம் தங்க நகைகளையும் அவர்கள் மீட்டுள்ளனர். அதனையடுத்து மேற்கொண்ட விசாரணைகளில் காரை செலுத்திய நபர் மேல் மாகாண புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த பணம் வெளிநாட்டில் வசிக்கும் தமது சகோதரியிடமிருந்து பெறப்பட்டதாக சந்தேக நபரான கான்ஸ்டபிள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணைகளின் போது அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருப்பதால் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து அவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87-960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.